ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃபுட் ட்ரக் டைமிங் எல்லாம் எப்படி? அது மார்னிங் 11 to நைட் 10 o'clock வரைக்கும் மேம். அப்போ பிரஞ்ச், லஞ்ச், டின்னர் எல்லாமே கிடைக்கும்ல? அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம் மேம். இப்போதைக்கு வீட்ல வச்சு சமைச்சு எடுத்துட்டு போறோம். ஆனா சீக்கிரமே ஒரு சென்ட்ரல் கிச்சன் அரேஞ்ச் பண்ணி அங்க மூவ் பண்ற ஐடியால இருக்கோம். குட், அதுதான் நல்லது. பர்சனல் ஸ்பேஸ்ல பிசினஸ் ரன் பண்றது லாங் ரனுக்கு செட் ஆகாது. சத்யா, என்னமா காஃபி ரெடியா? மேம் வேணாம் மேம். இந்தாங்க. ஃபர்ஸ்ட் காஃபி குடிங்க, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ. எங்க வீட்ல சத்யா காஃபி தான் ஸ்பெஷல். மேம் நீங்க காஃபி குடிக்கலையா? நான் இப்பதான் குடிச்சேன், நீங்க குடிங்க. மதி, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன்கேக் வேணும். ஆனா சத்யா செஞ்சு தர மாட்டேன்னு சொல்றாங்க. பேன்கேக் ஹெல்த்தி தானே, அப்புறம் ஏன் நோ சொல்றாங்க? ஓகே, அந்த பிரச்சனை எல்லாம் அப்புறமேட்டு பேசலாம். நவ் சே ஹாய் டு ஆண்டி. ஹாய். ஹாய். ஐ அம் அத்விகா மதிவதனி, இவங்களோட பொண்ணு. நீங்க? ஐ அம் ஜனனி. ஜனனினா அம்மாவோட ஃப்ரெண்டு, அதுதான் உங்க பேரு. அம்மாவோட ஃப்ரெண்டா நீங்க? உங்க ஃப்ரெண்டு நல்லவங்க தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அதை மட்டும் மாத்திக்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. சரி சரி, சத்யா கிட்ட சொல்லி உனக்கு பேன் கேக் செஞ்சு கொடுக்க சொல்றேன். நீ போய் ரெடி ஆகு. இன்னைக்கு நிஷா பர்த்டே கூப்பிட்டுருக்காங்கல்ல? ஐ ஹேவ் டு கோ. ஓகே பை. செம்ம கியூட்டா இருக்கா மேம். அருந்த வாலு, உங்களை இப்பதானே பாக்குறா, எப்படி வாய் அடிக்கிற பாத்தீங்களா? அவளுக்கு நிறைய மனுஷங்க வேணும். அவ கூட விளையாட, பேச, வெளியில கூட்டிட்டு போக அவளை சுத்தி நிறைய பேர் இருக்கணும்னு ஆசை. அன்பார்ச்சுனேட்லி அவளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை என்னால கொடுக்க முடியல. ஏன் மேம், உங்க கூட யாரும் இல்லையா? சாரி மேம், உங்க பர்சனல் விஷயத்தை கேட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, வெரி சாரி. தட்ஸ் ஓகே. அவர் என்னோட பெத்த அப்பா கிடையாது. நான் இலங்கையிலேருந்து அகதியா இந்த நாட்டுக்கு வந்தேன். அப்போ 2009 வார் பீரியட். போர்ல என்னோட அப்பா, அம்மா, உறவுகள், உடைமைகள் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு அனாதி அந்த நாட்டுக்கு வந்தேன். நான் கடந்து வந்த கசப்பான அனுபவங்கள்னால மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே குறைஞ்சு போச்சு. அதிகமான பயத்தையும் விரக்தியும் கொடுத்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகள். அது என் பயத்தை இன்னும் அதிகப்படுத்திச்சு. யாரை பார்த்தாலும் பயம், தயக்கம். இன்னைக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற மதிவதனிக்கு ஒரு காலத்துல பேசுறதுக்கு பயமா இருந்துச்சு. மனுஷங்களோட கண்களை பார்த்து பேசுறதுக்கு தயக்கம், நடுக்கம். இப்படி ஒரு நிலைமையில தான் இந்தியாவுக்கு வந்தேன். 3 மாசம் அகதிகள் முகாம்ல இருந்தேன். அப்போதான் அப்பாவை பார்த்தேன். என்ன கனெக்ட்னு தெரியல. பார்த்த உடனே சொந்த அப்பா பொண்ணு மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு வேளை இறந்து போன அவரோட மகள் மாதிரி நான் இருந்தனாலையும் என்னவோ அவரு தான் எனக்குள்ள இருந்த தயக்கங்களையும் பயத்தையும் உடைச்சு நம்பிக்கை கொடுத்தாரு. எனக்குள்ள இருக்க காயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி மாத்திக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப போராடி எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. நல்லா படிக்க வச்சாரு. இது என் தேசம்னு நான் உரிமை கொண்டாடணுங்கிறதுக்காகவே IAS படிக்க வச்சாரு. நானும் என் கடந்த காலத்தை மறந்து என் பழைய வாழ்க்கைய மனசுல மூட்டை கட்டி வச்சுட்டு என் மொழி, என் நட, என் உட, பாவனை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு புது மதிவதனியா முனைப்போட படிச்சேன். நல்ல ரேங்க் வந்துச்சு.
என் ட்ரைனிங் முடிச்சு போஸ்டிங் வரதுக்குள்ள அப்பா தவறிட்டாரு. அப்பா என் மேல வச்சிருக்கிற அன்பை திரும்ப பெறணுங்கிறதுக்காக அவசரமா ஒரு முடிவெடுத்த காதல். தப்பான ஒரு ஆளை என் வாழ்க்கையில கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு கொஞ்ச நாள் அடிமை மாதிரி தான் வாழ்ந்த. அன்புனால தானே கண்ட்ரோல் பண்றாரு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நாட்களை நகர்த்தினேன். I was wrong. நாம நினைச்சதை செய்யறதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய சண்டை. ஒரு நாள் பிரியணும்னு முடிவெடுத்து பிரிஞ்சிட்டோம். இப்ப நான் அத்விகா 2 பேரும் தான். எங்க உலகத்துல வேற யாருக்கும் இடம் இல்லை. சாரி மேம், உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி கேட்டுட்டேன். வெரி சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜனனி. எனக்கு இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நடந்தது எல்லாமே எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஐ எம் ஏபிள் டு ஹேண்டில் மை லைஃப் இன் அ பெட்டர் வே. தேங்க்ஸ் டு தெம். காஃபி நல்லா இருந்துச்சா? இன்னொரு கப் கொண்டு வரவா? போதும் போதும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க தான் சத்யா. அத்விகாவை பாத்துக்கிறதுக்காக எங்க கூடயே இருக்காங்க. என்னையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. மதிமா முதல் முறையா ஒருத்தங்களை வீட்டுக்கு வர வச்சு இவ்ளோ தூரம் பேசுறத நான் பார்த்ததே இல்ல. வெளிய பார்க்கதான் கலெக்டரா அதிரடியா இருப்பாங்க, குழந்தை மாதிரி. நான் இன்னைக்கு இவ்ளோ தூரம் இருக்கேனா அதுக்கு இவங்க தான் காரணம். போதும் போதும், இப்பதான் என் கதையை சொல்லி முடிச்சேன். உங்க கதையை அப்புறமேட்டு சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? சரி, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நம்ம சாப்பிடலாம்.